ஹலோ. இந்த வீடியோல ஒரு Toshiba 5200 இந்த இத தான் செக் பண்ணி காட்டப் போறேன். பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து புதுசு. இது வந்து கழட்டுனது. வேஸ்ட் ஆனது. ஆம்ப்லேருந்து கழட்டுனது. இப்ப இது 2த்தையும் மல்டிமீட்டர்ல செக் பண்ண போறோம். பார்த்தீங்கன்னா, இது வந்து என்பிஎன் டிரான்சிஸ்டர். சரிங்களா? என்பிஎன் வகைய சேர்ந்தது. டிடிசி 5200, 2எஸ்சி 5200 எல்லாமே சேம் தான். 2ம் சேம் தான். இப்ப இத செக் பண்றதுக்கு மல்டிமீட்டர்ல கன்டினியூட்டி மோட்ல வச்சுக்கிட்டு, பீப் சவுண்ட் வருதான்னு 2 ப்ரோபையும் செக் பண்ணி பார்த்துக்கணும். வருதுன்னா நீங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து எப்பவும் பேஸு, பின் பேஸு, 2வது பின் கலெக்டரு, 3வது பின் எமிட்டரு. இத ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஏபிசிடி ஞாபகம் வச்சுக்கங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட்டு பேஸு. பேஸ்க்கு அடுத்தது பிக்கு அடுத்தது சி, சிக்கு அடுத்தது இ. இத ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஏபிசிடி அந்த வரிசைய ஞாபகம் வச்சுக்கங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட்டு பின் பேஸு, 2ண்டு பின் கலெக்டரு, 3ர்டு பின் எமிட்டரு. இப்போ கன்டினியூட்டி மோட்ல வச்சுட்டு, இப்போ இது என்பிஎன்றதுனால ஃபர்ஸ்ட்டு பின் என்ன இருக்கணும்? பாசிட்டிவ் இருக்கணும். ஃபர்ஸ்ட்டு பின்ல பாசிட்டிவ் இருக்கணும். என்பிஎன்னா ஃபர்ஸ்ட்டு பின்ல பாசிட்டிவ். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் பின் வந்து பேஸு, கலெக்டர்ல வச்சா வேல்யூஸ் காட்டும். அப்படியே அந்த ஃபர்ஸ்ட்டு பின்ன எடுக்காம, பாசிட்டிவ் டெர்மினல் ஃபர்ஸ்ட் பின்ல எடுக்காம, பிளாக்க மட்டும், நெகட்டிவ மட்டும் எடுத்து 3ர்ட் பின்ல வைங்க. வேல்யூ காட்டும். ஓகேங்களா? டிரான்சிஸ்டர் ஓகே. இத மாத்தி வச்சீங்கன்னா ஓடக்கூடாது. அதே பிளாக்க ஃபர்ஸ்ட் பின்னு, அதாவது நெகட்டிவ ஃபர்ஸ்ட் பின் பேஸ்ல, பாசிட்டிவ வந்து கலெக்டர்ல வச்சீங்கன்னா ஓடாது. திரும்ப ஃபர்ஸ்ட் பின்ன எடுக்காம 3ர்ட் பின்ல வச்சீங்கன்னா ஓடாது. புரியுதுங்களா? எமிட்டர்ல வச்சாலும் ஓடாது. அப்ப ஐசி நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஆனா, இப்ப இந்த ஐசில வச்சீங்கன்னா, எங்க வச்சாலும் ஷார்ட் சவுண்ட் கேட்கும். இது வீணா போன ஐசி. எப்படி வச்சாலும், ப்ரோப எப்படி மாத்தி வச்சாலும் ஷார்ட் சவுண்ட் கேட்கும். இதுதான் Toshiba 5200 செக் பண்றதுக்கான பேசிக் மெத்தட். தேங்க் யூ.